இந்த நாளிலே கூட கர்த்தருடைய வசனத்திலிருந்து வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து அந்த பகுதியில நாம் கற்றுக்கொள்கிற விஷயம் என்ன, அந்த பகுதி நமக்கு சொல்லித் தருகிற ஒரு செய்தி என்ன, இந்த பண்டிகையின் மகிழ்ச்சி எனக்கு தருகிற ஒரு செய்தி என்ன என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். நம்முடைய கருத்தில் இருக்கக்கூடிய வேதாகமத்துல லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் வசனங்கள் 1லிருந்து 20வது வசனம் மட்டும். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் முதல் 20 வசனங்கள் நம்ம வாசிக்க கேட்டோம். இப்போ அதுல இருக்கக்கூடிய கருத்தை பார்ப்போம். பெரியமானவர்களே, இஸ்ரவேல் நாட்டுல இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகள்ல ராத்திரி நேரத்துல ஒரு கூட்ட மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவர்களுடைய முன்னால் ஒரு தேவதூதனுடைய வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சத்தில் தோன்றுகிற தேவதூதன் அவர்களுக்கு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் ஒரு செய்தியை சொல்றார். சொல்லி முடித்தவுடன் பரம சேனையினுடைய குரல் கூடுகிறது. எல்லாருமாக இணைந்து தேவனை துதிக்கின்றார்கள். இந்த அழகான பக்கவ காட்சியை பார்த்த அந்த தேவதூதர்களுடைய பிரசன்னத்தினால மகிழ்ந்து போன அந்த மேய்ப்பர்கள் இது முடிந்த உடனே கிளம்பி அந்த சம்பவத்தை நேர்ல பார்க்க போகிறார்கள். நேர்ல பார்க்க போய் அந்த பிள்ளையும் தாயையும் பார்த்து மகிழ்ச்சியோடு அங்கு நடந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் அங்கிருந்த ஜனங்களுக்கு அறிவிக்கிறார்கள். கேட்கிற எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு கொண்டு எல்லாரும் கடவுளை துதிக்கிறார்கள். இப்படியாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு கூடுகையாக, ஒரு ஒன்றிணைப்பாக, ஒரு கெட் டுகெதர் வச்சுக்கலாமே, எல்லாரும் ஒன்றிணைந்து சந்தோஷப்பட்டு கொண்டு திரும்பி அவர்கள் வீட்டுக்கு போகிறார்கள். இதுதான் அந்த 20 வசனங்களுடைய சம்பவம். இது நடைபெற்ற காலம் என்ன, அல்லது இந்த காலம் நமக்கு சொல்லுகிற ஒரு சில செய்திகளை நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியராகிய லூக்கா எழுதின நற்செய்தி நூலை எழுத ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தை நம்ம பதிவு பண்றாரு. திட்டமாய் நடத்திய வரலாற்றை பதிவு செய்கிற நோக்கத்தோடு இந்த புத்தகத்தை நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த புத்தகத்தினுடைய பதிவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா காலங்களை குறித்து ரொம்ப திட்டமாய் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே பல நேரங்களில் சிந்திப்பது உண்டு. உலகத்தில் நம்ம படிக்கக்கூடிய வரலாற்று புத்தகத்தினுடைய வரலாறு வேதத்தில் நம்ம பார்க்கக்கூடிய வரலாறு ஒன்றா, அந்த நேரத்தில் தான் இங்க நடந்திருக்கிறதா, அதுவும் இதுவும் ஒரே காலகட்டத்தில் சம்பவிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி பல நேரங்களில் நம்ம உள்ள வரும். நம்ம வரலாற்று புத்தகங்களையும் சரி, ஆங்கில இலக்கிய புத்தகங்களையும் சரி, ஜூலியஸ் சீசர் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னனை குறித்து படித்திருப்போம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜூலியஸ் சீசர் ஆங்கில நாவல்கள் ரொம்ப அதிகமா விளங்கிய ஒரு பெயர். இந்த ஜூலியஸ் சீசர் என்ன செய்யலாம், ரோம பேரரசம் முழுவதையும் ஆண்டு கொண்டு வருகிறார். இது வரலாறு. இவர்களுடைய காலத்திற்கு பிறகு இவருக்கு அடுத்ததாக ஒரு அரசர் உருவாக்குறார். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஜூலியஸ் சீசருடைய கொலை. அந்த கொலையினுடைய பின்னணியில மார்க் ஆண்டனி அப்படிங்கிறவர் பேசின வீரவசனம் இதெல்லாம் நம்ம ஆங்கில இலக்கியத்துல படிச்சிருப்போம். இந்த கலவரத்தை தொடர்ந்து மார்க் ஆண்டனியோட பேச்சை கேட்டு கலவரம் ஏற்பட்டு அதற்கு ஒரு புரட்சி வெடிக்கிறது. அதற்கு அடுத்து அந்த அரியணைக்கு ஒருவர் வந்து அமர்கிறாங்க. அவர் யார் அப்படின்னு நீங்க உலக வரலாறு படிச்சு பார்த்தீங்கன்னா அகஸ்டஸ் சீசர். இந்த ஜூலியஸ் சீசருக்கு அடுத்ததாக ரோம பட்டத்துக்கு வருகிற பேரரசனுடைய பேர் என்ன? அகஸ்டஸ் சீசர். இந்த அகஸ்டஸ் சீசர் தன்னுடைய ஆளுகையில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் தன்னிடம் எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள், தன்னுடைய பலம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்காக முதலாக இந்த உலகம் இருந்த அனைத்து மக்களுக்கும் ஒரு ஆதார் கார்டு இருக்கணும்னு சொல்றாரு. நமக்கு புரிய மாதிரி வச்சுக்கோம்.
முதல்ல இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கு ஆதார் கார்டு இருக்கணும், தன்னுடைய நாட்கள் எல்லாரும் எண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதனால என்ன சொல்றாரு, நீங்க வேலைக்காக இப்ப நம்ம வேலைக்கு சிவம் விருதுநகர் போவோம், மதுரை போவோம்ல, அதே மாதிரி யார் நீங்க வேலைக்கு எந்த ஊருக்கு போயிருந்தாலும் சரி, உங்க சொந்த ஊர்ல போய் என்ன செய்யணும், நீங்க உங்க பூர்வீகம் எங்கேயோ அங்க போய் நீங்க உங்களுடைய பிறப்பை பதிவு செய்யணும் அப்படின்னு இந்த அகஸ்டஸ் சீசர் ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார். நீங்க வேதாகமத்துல லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2வது அதிகாரத்துடைய முதல் வசனத்தை வாசித்தீங்கன்னா வசனம் தெளிவா சொல்லும், அகஸ்து ராயனுடைய காலத்திலே. பொது விவிலிய மொழிபெயர்ப்புல அந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அகஸ்து சீசரினுடைய காலத்திலே அப்படின்னு வார்த்தை இருக்கிறது. இவருடைய இந்த காலகட்டத்தில் இவர் இப்படியாக எல்லாரும் அவங்க சொந்த ஊர்ல போய் ஆதார் கார்டு எழுதணும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களை என்ன செய்யறாங்க, சொந்த ஊரை தேடிக் கொள்கிறார்கள். அப்ப உலகத்தில் அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையுமே ஒரு திடீர் பயணம், திட்டமிட்ட ஒரு பயணம் கிடையாது. உடனடியாக கிளம்பி போகிற ஒரு பயணம். உடனடியாக கிளம்பி எல்லாரும் ஊருக்கு போனாங்க அப்படின்ற போது பல பேர் என்ன செஞ்சிருக்காங்க, வேலை நிமித்தமா பல வருடங்களுக்கு முன்னே சொந்த ஊரை காலி பண்ணி பட்டணங்கள்ல ஒரு குடியிருந்தவங்க இன்னைக்கு சொந்த ஊர்ல அவங்களுக்கு வீடு வாசல்லாம் கிடையாது, எல்லாரும் வித்துட்டு போயிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மறுபடியும் அவங்க எல்லாம் எங்க வர்றாங்க, சொந்த ஊருக்கு வர வேண்டிய சூழல் வருகிறார்கள். அப்படித்தான் யோசேப்பு தன்னுடைய கர்ப்பவதியான மரியாளாகிய மனைவியை கூட்டிக் கொண்டு சொந்த ஊருக்கு வருகிறார். சொந்த ஊர்ல அவருக்கு வீடு வாசல் ஒரு வாரத்தை இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு இல்ல. அப்ப அவர் எங்கதான் தங்கிய வேண்டிய சூழல் வந்தது, ஒரு லாட்ஜ்ல தான் தங்க வேண்டிய சூழல் வந்தது. சத்திரத்துல இடம் எடுக்கிறார்கள். நமக்கு தெரியும், இந்த மாதிரி பண்டிகை காலங்கள் வந்துருச்சுனாலே லாட்ஜும் ஃபுல்லாயிரும். அப்ப இவர் கேட்டாரு, லாட்ஜை கேட்டாரு, லாட்ஜுக்குள்ள புக் ஆயிடுச்சு, எல்லா லாட்ஜ்லயும் எந்த லாட்ஜ்லயும் ரூம் இல்ல. அப்ப வழியே இல்லைங்கிற சூழல் உருவாக்குறது. அப்ப அவர் என்ன செய்யறாரு, ஒரு சத்திரத்தோட முன்னணியில போய் அவர் தன்னுடைய மனைவி சேர்க்கிறார். அப்ப அந்த காலகட்டத்தில் அந்த சூழல்ல இந்த குழந்தைகளுடைய பிறப்பு நடக்கிறது. இப்படி உலகமே தத்தளித்துக் கொண்டு, உலகம் முழுவதும் ஒரு பெரும் பயணம் உருவாக்கி கொண்டு, உலகத்தினுடைய அரசாங்கங்கள் எல்லாம் மக்களை என்ன வேண்டும் என்று முக்கியமான கணக்கெடுப்புகளை எடுத்துக்கொண்டு உலகம் முழுவதும் பரபரப்பா இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். அவருடைய மறு பக்கத்துல இது எதுக்குமே சம்பந்தமே இல்லாத ஒரு குரூப் இருக்குங்க. யார் அந்த குரூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெய்ப்பர்கள். இதை எந்த கவனிப்படாம வயக்காட்டுல மந்தைய மேய்ச்சிட்டு அந்த மந்தைகளோட சேர்ந்து தூங்கிட்டு சுகமா இருக்கிற ஒரு குரூப் இருக்காங்க. இவங்க ஏன் மந்தை மேய்ப்பர்கள், அந்த முதல்ல செய்தி சொல்லப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் தேசத்துல மிக அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு தொழில் எது அப்படின்னா அன்றைக்கு ஆடு வளர்ப்பு. ஏன் அது ரொம்ப வருமானம் தரக்கூடிய தொழிலா இருந்துச்சு அப்படின்னா, எருசலேம் பெரியார் கோவில்ல ஜனங்கள் பலி செலுத்துவதற்கும் காணிக்கை செலுத்துவதற்கும் இந்த மாதிரியான ஆடுகளை கொண்டு வந்து பலி செலுத்துவார்கள். ஒருவேளை அவர்கள் வறுமையில் வாழ்கிறவர்களாக புறா குஞ்சுகளை கொண்டு வந்து பலி செலுத்துவார்கள். இதனால இந்த புறா விற்கிறவர்களும் ஆடு விற்கிறவர்களும் அந்த ஊர்ல ரொம்ப அதிகமா இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை சேர்ந்த இந்த மெய்ப்பர்கள் அந்த வயல்வெளியில தங்கி இருக்கிறாங்க. அப்ப இவர்களுடைய வாழ்வு இன்றைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற என்னுடைய வாழ்வோடு ஏதாவது ஒரு வகையில சவால் விடுகிறதா? என்னுடைய விசுவாச வாழ்க்கையில எனக்கு ஏதாவது ஒரு செய்தியை இந்த மெய்ப்பர்கள் மூலமாக நான் புரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தா, முதலாவது செய்தி, உலகம் முழுவதும் ஜனங்கள் ஆயிரக்கணக்கான விஷயங்களை மனதில் வைத்து குழம்பிக் கொண்டு அழைத்து கொண்டு மன வருத்தத்தோடு அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இவங்க பாருங்க, எதை குறித்தும் கவலைப்படாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உண்மையா செய்து கொண்டு இளைப்பாறிக் கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு பாருங்க,
இந்த உலகத்துல எவ்வளவோ கேள்விகள். கொரோனாவுல 2வது ஒரு பாகம் வந்திருக்கிறாங்க. நீங்க அந்த நியூஸ்ல முக்கிய செய்தி இல்லையா? ஒரு பக்கம் பண மதிப்பு சுத்தமா இல்லைன்னு ஒரு பெரிய விஷயம், இன்னொரு பக்கம் விவசாயிகள் போராடுகிறார்கள் ஒரு மிகப்பெரிய விஷயம். இன்னைக்கு நாட்டுல எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளவோ விஷயங்களால மனிதர்கள் நிம்மதியை தேடி ஒருவேளை இந்த வருஷம் ரூஸ் பிரச்சனைங்க, அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சா அதுக்குள்ள கொரோனாவோட 2வது வருஷம் வந்துருச்சு. அந்த இன்னைக்கு அடுத்த காலங்களாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நம்ம ஒரு சிலராய் இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். கூடி ஆண்டவருடைய பிறப்பை செய்து கொண்டிருக்கிறோம், பாடிக்கொண்டிருக்கிறோம், துதித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு விஷயம் இந்த சம்பவம் நமக்கு சொல்லித்தர ஒரு முக்கியமான காரியம் தெரியுமா? உலகத்தினுடைய கவலைகள் எதையும் மனசுல போட்டு குழப்பிக்கிறாம தனித்து அமர்ந்து கடவுளுடைய பிரசனத்தை உணர்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் பரலோக தரிசனம் கிடைக்கும். நீங்க பாருங்க, இந்த மெய்ப்பர்கள் உலகத்தினுடைய எந்த கவலையும் தங்களுக்குள்ள போட்டுக் கொள்ளல. அவங்க சந்தோஷமா ஒன்று கூடி ஒரு இடத்துல கூடி அவர்களெல்லாம் அமைதியா தங்களுடைய கொடுக்கப்பட்ட மந்தையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அவருடைய பிள்ளைகள் என்னாச்சு, அவர்களுக்கு கடவுளின் தரிசனம் கிடைக்கிறது. ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்ப்போமே, இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு விஷயங்கள் எனக்கு கவலைப்படுறதுக்கு எல்லாத்தையும் போட்டு நான் கவலைப்பட்டு இருக்கிறேன், அல்லது நான் கடவுளுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அமைதியா இருக்கலாம்? எப்ப நான் அப்படி ஒரு அமைதியான வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கிறோம், எப்ப நான் கடவுளுடைய சமூகத்தில் அமைதியான ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து கடவுளோடு நேரம் செலவழிப்பதற்கு ஒரு அமைதி வேலையை நான் என்னுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்கிறேனோ, அப்ப மட்டும்தாங்க எனக்கு பரலோகத்தின் தூதனுடைய தரிசனம் கிடைக்கும். பல நேரத்துல எனக்கு பரலோகத்திலிருந்து செய்தி வரணும்னு ஆசைப்படுறோம்ல, பரலோகத்தில் நமக்கு செய்தி வரணும்னு சொன்னா நாம தனித்து இருக்க வேண்டியது அவசியம். கடவுளுடைய சமூகத்தில் தனித்து அமர்ந்திருக்க வேண்டியது அவசியம். 2வது ஒரு செய்தியை இதே பகுதி நமக்கு சொல்லி தருது. அது என்ன? செய்தியை கேட்டாங்க, அவங்களுக்கு ஒரு தரிசனம் வந்துருச்சு. தரிசனத்துல அவங்களுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டுச்சு, ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி சொல்லப்பட்டுச்சு. இவங்க என்ன செஞ்சாங்க, செய்தியை கேட்ட உடனே நம்மளா தான் என்ன செஞ்சிருப்போம், எவனோ எங்கேயோ கத்த இறக்கனே நாபாட்டுக்கு ஏழையே பார்த்துட்டு செஞ்சிருப்போம், எழுதிருப்பாங்க. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க, வசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, எடுத்தவங்க நீங்க வாசிக்கலாம். 2வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 15வது வசனம். மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசுத்தம் பண்ணினார்கள். இந்த 15வது வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற செய்தி என்னன்னா, ஒரு தரிசனத்தை பார்த்தாங்க, பார்த்துட்டு அதோடு நிக்கல, அது என்னன்னு தங்கள் வாழ்க்கையில செயல்படுத்தி பார்த்தார்கள். ஒரு தரிசனம் கிடைச்சிருக்கு, ஒரு குழந்தை பார்த்திருக்கு, கடவுள் நமக்காக மீட்பாய் கொடுத்த ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு செய்தி வந்துருச்சு. செய்தி வந்துருச்சு, சும்மா இல்ல, அதை பார்க்க போக வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய மந்தையோட கூட்டிட்டு போயிருக்கணும். அல்லது மந்தையில ஒரு 2 ஆட்டை எடுத்துட்டு மீதி ஆடெல்லாம் பத்திரமா வச்சுட்டு வேணா போயிருக்கணும். அதுக்கு குறிப்பு வேறு இல்லை. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, உடனே போய் பார்க்க போறாங்க. காலையில வெளியேற்ற போய் பார்த்துக்குவோம் அப்படின்னு நம்மளே தான் சொல்லியிருப்போம். உங்க பார்த்தாச்சுல பிரதமர் இருக்குல்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம்ல பிள்ளைய அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, அந்த இரவா இருந்தாலும் பரவாயில்ல, இங்க ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்குங்க, நான் உடனே போய் என்ன செய்யணும், பார்க்கணும். நம்மளும் பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில எத்தனை தடவை தேவன் தந்த வாக்குத்தங்களை வாங்கி வச்சுட்டு சும்மா இருப்போம் அல்லது செயல்படுத்துகிறோம். அப்ப என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தி பார்க்கிறோமா? பாருங்க, கர்த்தர் நல்லவர் என்பதை
அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சாப்பிட்டு பார்க்கணும்னு அர்த்தம். நான் சாப்பிட்டு பார்த்தாக்கா பல புளிக்குதான் இன்னைக்குதான் சொல்ல முடியும். அதான் உண்மை. அப்போ வேத வசனத்தை நான் சாப்பிட்டு பார்த்தா மட்டும்தான், அது என்னுடைய சொந்த அனுபவமா மாறினா மட்டும்தான், நான் அதை அனுபவிச்சு பார்த்தா மட்டும்தான் அதோடைய ருசி எனக்கு தெரியும். செய்தியா மட்டுமே கேட்டிருந்தாங்கன்னா அந்த மெய்ப்பொருளுக்கு சந்தோஷம் கிடைச்சிருக்காது. அப்ப கேட்ட செய்திய தங்கள் வாழ்க்கையில செயல்படுத்துகிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த தரிசனம் பயனுள்ளதாய் மாறுகிறது. மூன்றாவதாய் ஒரு செய்தி இந்த பாகம் சொல்லுகிறது. அது என்ன தெரியுமா? தரிசனம் பெற்ற அந்த தரிசனத்தை செயல்படுத்தி வந்து பார்த்துட்டாங்க, உண்மைதான், சந்தோஷப்பட்டாங்க. அதோட நின்றல, அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அதை மற்றவர்களுக்கு என்ன செஞ்சாங்க? அறிவித்தார்கள். நம்ம செஞ்சிருக்கோமா? ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கிறோமே, நாசரேத்திலிருந்து நன்மை உண்டாகுமான்னு ஒரு கேள்வி வந்த பொழுது அன்னைக்கு அவர் சொன்ன ஒரு பதில் என்ன? வந்து பார். அந்த அழைப்பு நம்ம கொடுத்துருக்கிறோமா? நம்மளோட வந்து கேட்கிறாங்க, ஏன் எப்பதான் கோயிலுக்கு போய் அவனுக்கு என்ன இந்த பிரயோஜனம் கிடைச்சிட்டு அப்படின்னு கேட்கிறாங்கல்ல. ஒரு நாள் சர்வீஸ் வந்து பாருங்க சொல்லிருக்குமா? ஒரு நாள் சர்வீஸுக்கு வந்து பாருங்க சொல்லிருக்குமா? ஏசு நல்லவர் இருக்கிறீங்களே, அவர் எப்படிங்க நல்லவர்? ஒரு நாள் வந்து பாருங்க தெரியும். ஏசப்பாக அப்போது அவனை இந்த புத்தகத்துக்கான எழுதியிருக்கு, புதிய பாருங்க ஒரு வேதாளத்தில் எழுதியிருக்கேன், படிச்சு பாருங்க. அப்போ தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 17வது வசனம் அதான் சொல்லுது. அவர்கள் தாங்கள் கேள்விப்பட்டதை, தாங்கள் கண்டதை, தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தை அடுத்தவர்களுக்கு செஞ்சாங்க, பிரசித்தப்படுத்தினார்கள். அப்பதான் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய முடியும்? துணி செய்ய முடியும். அடுத்த சங்கீதக்காரன் எழுதுறாரு, நாம் ஒருமித்து அவருடைய நாமத்தை செய்வோம், துணிப்போம். எல்லாரும் கூட சேர்த்துக்கங்க, எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவோம். நாம் எல்லாரும் இன்னும் கூட சேர்ந்து கர்த்தரை செய்ய பாடுங்க, நம்ம ஒருமித்து அந்த நாமத்தை வாழ்த்துவோம். அப்போ அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில செயல்படணும்னு சொன்னா, இந்த மெய்ப்பொருள் இந்த பண்டிகை காலத்துல எனக்கு தருகிற 3 முக்கியமான குறிப்புகள் என்ன? முதலாவது குறிப்பு, காத்திருக்கிறவர்களுக்கு மாத்திரமே தரிசனம் கிடைக்கிறது. கடவுளுடைய சமூகத்தில் காத்திருப்பவர்களுக்கு மாத்திரமே இறைவனுடைய தரிசனம் கிடைக்கிறது. தரிசனம் பெற்றவர்களாக மாத்திரம் அல்ல, அதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தி பார்க்கிறவர்களாகவும் இருங்கள். தரிசனம் கிடைக்கிறது, வாக்குத்தத்தம் கிடைக்கிறது, கடவுளின் செய்தி கிடைக்கிறது. அந்த செய்தியை சுய அனுபவம் உள்ளவர்களாய் மாற்றிக் கொள்ளுங்கள். அந்த வாக்குத்தத்த தரிசனத்தை செயல்படுத்தி பாருங்கள். மூன்றாவது, செயல்படுத்தி பார்த்ததை பறைசாற்றுங்கள். நான் அனுபவித்த கிறிஸ்துவை நீங்களும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி செயல்படுத்தி பார்த்த தங்கள் அனுபவத்தை அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த 3 செய்திகளை இந்த கிறிஸ்துமஸ் தினத்தினுடைய இந்த மெய்ப்பொருளுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என்னோட கூட சேர்ந்து சொல்வீங்களா? முதலாவது கருத்து என்ன? காத்திருப்பவர்களுக்கு மாத்திரமே தரிசனம் கிடைக்கிறது. சொல்லலாமா? காத்திருப்பவர்களுக்கு மாத்திரமே தரிசனம் கிடைக்கிறது. தரிசனமாய் பெற்றுக் கொண்டதை செயல்படுத்தி பாருங்கள். தரிசனமாய் பெற்றதை செயல்படுத்தி பாருங்கள். மூன்றாவது, செயல்படுத்தி அனுபவித்ததை பகிர்ந்து கொள்ளுங்கள் அல்லது பறைசாற்றுங்கள். செயல்படுத்தி அனுபவித்ததை பறைசாற்றுங்கள். அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்துமஸ். அதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய ஒரு நற்செய்தி. அதனாலதான் இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல செய்தி அப்படின்னு சொல்லி அன்றைக்கு தூதர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தங்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, இந்த அழகான ஒரு கிறிஸ்துமஸ் நாளிலும் கூட உங்களுடைய பிறப்பை கொண்டாடுகிற நாட்கள், கடவுளுடைய தரிசனத்தை எங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள, தேவனிடமிருந்து வருகிற செய்தியை பெற்றுக்கொள்கிறவர்களாக எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள, உங்களுடைய சமூகத்தில் தனித்திருக்க
காத்திருக்க எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா. நீங்க தர அந்த வாசனங்களை, அந்த தரிசனங்களை எங்கள் வாழ்க்கையில நாங்க செயல்படுத்தி பார்ப்பதற்கு முயற்சிகளை எடுக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லித்தாங்க. நாங்க முயற்சிகளை எடுத்து தரிசனம் என்பது ஏதோ வார்த்தைகளா இல்ல, அவைகள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் என்று நாங்கள் செயல்படுத்தி பார்க்க என்று சொல்லித்தாங்க. அதே போல நாங்கள் செயல்படுத்தி அனுபவித்த கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொடுக்க, பறைசாற்ற வந்து வாருங்கள் என்று நாங்கள் சொல்லுவது எங்களுக்கு சரிதாங்க. ஒருவேளை எங்க வீட்டு வாசல்ல தொங்குகிற ஸ்டார் எங்களுக்கு சொல்லி தருகிற செய்தியை நாங்களும் சொல்லுவது செய்யலாம். எங்களுடைய வீடுகளில் தொங்குகிற அந்த 5 கரங்களுடைய நட்சத்திரம் சொல்லுகிற அருமையான செய்தி என்ன அப்படின்னா, அதுல மேல் நோக்கி இருக்கக்கூடிய 2 அந்த கரங்களும் சொல்லுங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி. தரையை நோக்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு கரம் சொல்லுகிறது, பூமியில சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி. பக்கத்துல நீங்க இருக்கக்கூடிய அந்த 2 கரங்கள் சொல்லுகிறது, என்னோடு கூட இருக்கக்கூடிய சக மனிதர்கள் மத்தியில பிரியம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி. எப்போ என்னுடைய வாழ்க்கையில சக மனிதர்கள் மீதான பிரியம் உண்டாகிறதோ, இந்த சமுதாயத்துல சமாதானம் உண்டாகும், இந்த பூமியில சமாதானம் உண்டாகும். எப்ப இந்த பூமியில சமாதானம் உண்டாகிறதோ, அது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையாக இருக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள எனக்கு சொல்லித்தாங்க என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீங்க மாத்திரம் பயன்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.